இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் தான். சரி எப்பயும் போல் யூசுவலாக வெறும் தோசையாக இல்லாமல் ஆனியன் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்னதாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் ஒரு 30 to 40% வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் தோசையில் அது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்ச தோசை பேட்டரில் நான் இதை சேர்த்துக்கிறேன். ஏன் தனியாக எடுக்கிறேன் அப்படின்னா, நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆனியன் தோசை சாப்பிட போகிறோம். பசங்க அது சாப்பிடாததுனால அவங்களுக்கு ப்ளெயின் தோசையோ இல்லை இட்லியோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேட்டர் ரெடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சட்னி அரைப்பேன். ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ரோஸ்டட் சன்னா சால்ட்டோடு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் எந்திரிச்சு சத்தம் கேட்டுருச்சு. ஸோ அதனால் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவர் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு அவசரத்தில் ஒரு 2, 3 தோசை பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. 3rd தோசைலேருந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக. இப்போ இதை சுட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு இனி இட்லி ஊற்ற வேண்டியது தான். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.